நல்லா இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் இந்த பரந்தூர் இஷ்யூ என்னன்னு தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? இப்பதான் தெரியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு தமிழ்நாட்டு பிரஜையா? இல்ல அதான் பரந்தூர்ல வந்துட்டு அது விமானம் ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு அந்த இஷ்யூ. அதான் அவங்க சொன்ன மாதிரி 24.5% நீர்நிலைகள் இருக்குது. பரந்தூர்ல வைக்காம பக்கத்துல அது என்ன இன்னொரு ஊர் ஏதோ சொல்லியிருந்தாங்களா, ஆர்டிஐல போட்டு வாங்கியிருந்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த இடத்துல வைங்க அப்படிங்கிறாங்க. இது ஏதோ ஸ்டாலினோட பக்கத்துலயே ஏதோ ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. அது அது இல்ல நம்ம ஓகே, ஃபர்ஸ்ட் செய்திகள் வந்து நம்ம வந்து இப்ப சென்னையில இருந்து ஏர்போர்ட் வந்து வேற ஏர்போர்ட் தேவை, ஓகேங்களா? ஏன்னா இப்ப நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்காங்க பேசஞ்சர்ஸ்லாம், ஓகேவா? கொஞ்சம் அதெல்லாம் ஓகே தான். டெவலப், அதான் விஜய் சொன்ன மாதிரி டெவலப்மெண்ட்டுக்குலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, அதை நம்ம வைக்கணும். ஆனா இப்ப நம்ம தமிழ்நாடு எவ்வளவு பெரிய ஸ்டேட்டு, நம்மளுக்கு இடம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இடமே இல்ல, இந்த இடம் தான் வச்சோம்னா என்ன சொல்றது, அழிச்சுதான். இப்ப நம்மளே அப்படின்னா நீர்நிலைங்களை அழிச்சுதானே வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம ஒழுங்கா, புரியுதா இல்லையா? அப்படிலாம் நம்மளால அடுத்துல போகவே முடியாது, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் நான். ஆனா நிறைய இடங்கள் இருக்கான், புரியுதா? சேஃபான இடங்கள், நல்ல வசதிகள் இடங்கள் இருக்கான். அப்படி இருந்தும் இதை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா, ஆனா இதுக்கு ஏன் சொல்றேன்னா, இப்ப ஏற்கனவே சென்னையில வெள்ளம் அதெல்லாம் வந்தா இப்படி ஃபுல் ஆகுது. நீங்க கட்டினா வந்து ரொம்ப டேஞ்சர் இருக்கான், புரியுதா? அந்த மாதிரி கட்ட நினைக்கிறாங்க, அது ஒண்ணு. பிளஸ் அந்த ஊர்லயும் அந்த விவசாய நிலை இது பண்றது, வீடுகள்லாம் இடிக்கிறது, புரியுதா? அப்படி பண்ணு. இன்னொன்னு என்னன்னா, வெறும் ஏர்போர்ட்னா சும்மா ஏர்போர்ட் ஃபிளைட் இறங்குது போகுதுன்னா கூட விட்டுருவாங்க, அப்படி மட்டும் கிடையாது. அங்க எதுக்கு ஏர்போர்ட் கட்டுறாங்க? அப்ப அங்க நிறைய ரியல் எஸ்டேட் வளரும், ஹோட்டல்லாம் வரும். அப்படின்னா அங்க இருக்க மக்கள் இது அழிச்சிருவாங்களா அப்படியே, புரியுதா? இப்ப சென்னை அப்படிதானே. சுத்திலுமே இதா இருக்குல்ல, சுத்திலுமே ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிதான் டெவலப் ஆகும். பாத்துருக்கேன், சென்னையிலே பாத்துருக்காங்க. இப்போ ஒரு பில்டிங் கட்டுறான், ஒரு ஹோட்டல் கட்டுறான், பக்கத்துல நீ ஒரு நார்மல் ஒரு வீடு வச்சிருக்கா, குடிசை வச்சிருக்கானா விடுவானா? அவனுக்கு ஒரு தானே இருக்கும் அவனுக்கு. தூக்குடா தூக்கிடுவான்ல. அதுதான் வெயிட் பண்றாங்க. அதுக்கு வேற ஏதாவது இடத்துக்கு கட்டிக்கோ. ஏன்னா இப்ப பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே தான் இருக்கும் தெரியுங்களா ஏர்போர்ட். ஆனா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுத்தி இடம் என்ன சொல்றது, எனக்கு தெரிஞ்சு பெரிய ஊர் மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப இதா இருக்கும். கரெக்டா? அந்த மாதிரி கூட பரவாயில்ல. அதுதான் பரந்தூர் பக்கத்துலயே இன்னொரு ஊர் ஏதோ அந்த இதுலயே ஆரம்பிக்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த 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 இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இது பண்ணாங்க, மறுபடியும் இது அங்க வந்து பெருசா விவசாயம் விளையாடுறது அதை அதுல வந்து நீங்க போய் ஏர்போர்ட் வந்து இது பண்ணுங்க அப்படிங்கறது தான் இவங்க அது முடியாது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருப்பாங்க. அது என்ன காரணம் அப்படிங்கறது அவங்களுக்கு தான் தெரியும், நம்ம எப்படி தெரியல. அதான் சொல்றாரு, இப்போ ஒன்றும் இல்லை, நாளைக்கு வெள்ளம் அந்த உடனே ஸ்டாலின் வீட்டில் போய் நிற்க போகுது, அவர் ஜாலியாக இருப்பாங்க, மக்கள் தானே பாதிக்கப்படுறோம். இப்போ ஜென்ரலாக சாதாரணமாகவே சென்னையில் அப்படி தண்ணி நிற்குது, நிறைய இஷ்யூ இருக்குது. அதான் சொல்கிறேன், இந்த ரியல் எஸ்டேட்டு ஃபுல்லாக இது தான். அந்த ரியல் எஸ்டேட் காரங்க இருக்கான் தெரியுமா, அவனுக்கு தான் இது பண்ணுறது, அந்த மேலே இருக்கணும் தான். இன்னொன்று இது என்னன்னா, இது வந்து ஸ்டேட் இஷ்யூ கிடையாது, சென்ட்ரல் இஷ்யூ இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஏன்னா ஏர்போர்ட் சென்ட்ரல் தானே, அதனால அது ஒரு விஷயம். இன்னொன்று விஜயின் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு முன்னாடி பெரியார் அதெல்லாம் பேசினாரு, அது இது கொடுத்தாரு, அதெல்லாம் ஓகே. ஆனால் எனக்கு தெரிஞ்சுப்பா இந்த இஷ்யூ எடுத்தாரு பார்த்தீங்களா, அங்கே தான் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டார். ஜென்ரலாக சொல்கிறேன், சாதாரண மக்கள் தான் பார்ப்பாங்க. ஏன்னா இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, வேற எந்த கட்சியும் பேசவும் முடியாது. ஏன்னா இதை நீ பேசினா வச்சுக்க, நீ சென்ட்ரல்லையும் எதிர்க்கணும், ஆள்ற கட்சியும் ஆளணும். ஏன் எதிர்ப்பான், புரியுதா? நம்ம சேஃபாக பார்ப்போம், நம்மளுக்கு இது இந்த வேலை ப்ளஸ் நம்ம கூட்டணியில இருப்பாங்க, புரியுதா? ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து மீடியாவுக்கு போக முடியாது எம்கே, அவ்வளோ க்ளோஸ்ட் ஏரியா. இவருக்கே பாருங்க, அந்த ஏதோ கிரவுண்ட் கேட்டாரு, அதெல்லாம் கொடுக்கவே இல்லையா, அந்த அம்பேத்கர் ஏதோ கேட்டாரு. அதனால பாருங்க, செம பிளான் பண்ணி அப்படியே வேன்லயே பிடிச்சிட்டு போயிட்டாரு நம்ம ஆளு. அதுக்கும் டைம் தரல, அதுக்கு பாத்தீங்களா ஒரு 10 நிமிஷம் தான் ஸ்பீச் சொல்லிட்டாங்களா, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, கிளம்புன்னு சொல்லிட்டாங்களா. கண்டிப்பா இது வந்து எப்பயுமே ஆளுங்கட்சியில இருந்து நெருக்கடி வரதான் செய்யும். அது இவ்வளவு தூரம் வளர்றாப்புல அப்படின்னா அதெல்லாம் வந்து கடந்துதான் வர முடியும். இப்ப விஜய் விட்டுரு, இப்ப அவங்க எதிர்க்கட்சி யாரு, ஏடிஎம்கே தானே. ஏடிஎம்கே பத்தி பேசணும்னு சொல்றேன், இந்த மாதிரி வரவே இல்லையே. எடப்பாடி பண்ணிருக்கலாமே, அவர் ஸ்கோர் பண்ண தெரியல பாருங்க, அரசியலா பாருங்க. எடப்பாடி இது பண்ணியிருந்தா இல்ல, அதான் அவங்களும் ஹிடன் அஜெண்டா ப்ரோ, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்மளே தான் ப்ரோவோக் பண்ணி விடுவானுங்க. பாத்தீங்களா, ஹிடன் அஜெண்டா நிறைய இருக்கு. இதுலயே உங்களுக்கு சீட்டு பிரிக்கிறானுங்கள, அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய ஹிடன் அஜெண்டா போட்டு தான் பண்ணுவானுங்க. நம்மளே தான் இவனுக்கு தொண்டருக்குள்ள அடிக்க விட்டுட்டு அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா பேக்ல இல்ல நீ சொன்னது நான் எனக்கு ஆக்சுவலா இது ஆரம்பிச்சது அவனுக்கு தான், புரியுதா? அவனுக்கு ஆக்சுவலி தான் கரெக்டா, 2 பேரும் ஒரே தான். இப்ப சேலம் வந்து 8 வழிச்சாலை இருக்குல்லங்க, 10 வழிச்சு 8 வழிச்சு அந்த இது பாத்தீங்கன்னா அதை வந்து டிஎம்கே வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன எதிர்த்தாங்க, பயங்கரமா போராட்டம் பண்ணாங்க. இப்ப வந்து பார்த்தா அவனுக்கு தான் மறுபடியும் அதை
எடுத்து பண்ணி அதை கரெக்ட். இது பண்ணிட்டு இருக்கானுங்க. அதான் விஜய் சொல்லுவாரு, அதெல்லாம் இல்ல அப்பெல்லாம் இல்ல எதிர்க்கட்சியா இருக்கும்போது விவசாயிகளுக்கு ஆதரவா, ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி தானே. கரெக்டா? அதெல்லாம் சொல்ல வரீங்க நீங்க. ஆமாங்க. அது எல்லாமே அப்படிதானுங்க. இப்ப மது ஒழிக்கிறது, மதுபானம் அதிகமா இதாயிட்டு இருக்குது. கள்ளச்சாராயம் போகுது. அப்படி இப்படின்னு அவன் ஸ்டாலின் உட்காந்து இது பண்ணிட்டு இருந்தாய்ங்க. போராட்டம் பண்ணிட்டு இருந்தாய்ங்க. இப்ப பார்த்தா இவங்களே தான் அத பத்தி வாயே தொறக்க மாட்டேங்கிறாய்ங்க. இப்ப அந்த பொங்கல் தொகுப்பே வச்சுக்கங்களேன். 2000 அந்த ஆள் 2000 குடுத்தாப்புல. இவரு பழனிசாமி வந்து ரூ. 2000 குடுத்தாப்புல நினைக்கிறேன். இல்ல 5000 குடு அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டு இருந்தாய்ங்க. அறிக்கை விட்டுட்டு இருந்தாய்ங்க. இப்ப பார்த்தா கரும்பு 2 கரும்பு, சர்க்கரை 1 கிலோ, அரிசி 1 கிலோ குடுத்துருக்காய்ங்க. அவ்வளவுதான். காசே குடுக்கல. இவங்க ஏகப்பட்ட காசு வந்து நல்லா இது பண்றாய்ங்க ப்ரோ. கொள்ளையடிக்கிறாய்ங்க. இல்ல ஓகே. நிறைய இதாச்சு அதான் அவிங்க எதிர்ப்பாயிடுச்சு டிஎம்கே. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நினைக்கிறேன். இனிமேல் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது சொல்லிட்டு. அவனுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் என்னன்னா, எதிரில அவிங்க வீக்கா இருக்காங்க. அவ்வளவுதான் மேட்ரு. இப்ப விஜயநாட் பண்ணும்போது அவனுக்கு கொஞ்சம் பயம் வரும் அவ்வளவுதான். அதான் ப்ரோ. அவிங்க கரெக்ட்டா ஓட்டு அரசியல் எப்படி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க ப்ரோ. இப்ப வந்து 100 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அவிங்களுக்கு தேவை 30 ஓட்டு, 35 ஓட்டு தான். அந்த மாரி தான் அவனுக்கு கால்குலேட் பண்ணி அந்த மாரி பர்சன மட்டும் தேர்ந்தெடுத்து ஓட்டு இல்ல வாங்கிக்கிறானுங்க. இல்ல அவ்வளவுதான். ஓகே. இல்ல இப்ப 100 இல்ல நான் ஓட்டுனா புரியுற மாதிரி சொல்றேன் பாரு. உங்களுக்கு கரெக்டா புரியும். இது பிக் பாஸ் மாரி. அவனுக்கு முத்துக்குமர ம். மாரி இருக்காங்க. அவன் என்னதான் கொஞ்சம் தப்பா பண்ணா கூட எதிரில ஆளு கிடையாது. கரெக்ட்டா? அப்படிதான் இருக்கு இப்போ. ஆமாங்க. ஆமாங்க. நீங்க காசு குடுத்தீங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்கு. இப்ப நான் ஓப்பனா சொல்றேனே. இப்ப எங்க எங்க இது வந்து இது வேற ரெக்கார்டிங் ஸ்பேஸா? இது சொல்லுங்க. பேர் சொல்ல அதான் சொல்லாதீங்க. நம்ம நம்ம ஊர் பேர் சொல்லாத தேவல்ல. சொல்லுங்க. உங்க ஊர்ல இல்ல காசு குடுத்தாங்களா? மின்சாரத்துறை அமைச்சர்லாம் இருக்காரு பாத்தீங்களா? அவங்க எல்லாமே வந்து மின்சாரத்துறை அமைச்சர், போக்குவரத்துறை அமைச்சர் எல்லாமே காசு தான் ப்ரோ. காசு தான். இப்போ ஒரு கூட்டத்த கூட்டுறோம்னா எவ்வளவு காசு செலவாகுது தெரியுங்களா? இப்போ அதே சாதாரண ஒரு வேட்பாளர் நிறுத்துனா அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா, அப்ப அந்த மாரி இல்ல. நான்லாம் சின்ன பையனா இருக்கும்போது பாத்தீங்கன்னா, எங்க ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ம ம மணல் கொண்டாந்து கொட்டி, நாங்களே தான் நாங்க சின்ன பையன்லாம் அந்த கொடி எடுத்து விளையாடுவோம். ஏடிஎம்கே தான் எங்க பகுதியில அதிகம். கொடி எடுத்து விளையாடுவோம், கொடி கட்டுவோம். அந்த மாரி நெறைய பண்ணுவோம். அந்த இதெல்லாம் போடுவோம். ஒரு அ இது இப்ப இப்ப தேர்தல் வருதுன்னு வச்சுக்கங்களேன், சட்டமன்ற எலக்ஷன் வருதுன்னா, அதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே இருந்து அ ஒரு பந்தல்லாம் போட்டு அதுல உட்காந்துருப்பாய்ங்க. காரிகாலம் அப்படின்னு சொல்ல கர் கர் காரிகாலம் அப்படின்னு சொல்லுவாய்ங்க. அதுல உட்காந்துருப்பாய்ங்க. நைட் ஆச்சுன்னா வந்து லைட் கட்டி டியூப் லைட்லாம் கட்டி வச்சிருப்பாய்ங்க. அதுல வந்து உட்காந்து மணல்லாம் போட்டு வச்சிருப்பாய்ங்க. அதுல விளையாடுவாய்ங்க. எல்லாம் மக்கள்லாம் போய் ஓட்டு கேட்டு வந்து அவிங்க உட்காந்துருப்பாய்ங்க. ஓட்டு கேட்க போறாய்ங்க. ஓட்டு கேட்க போகாம வந்து சும்மா பெரிய பெரிய ஆளுங்கலாம் வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாய்ங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்படி பேசிட்டு இருப்பாய்ங்க. காரிகாலம் போட்டு இது பண்ணிட்டு இருப்பாய்ங்க. அந்த மாரிலாம் இருந்துச்சு. இப்ப அந்த இதே போயிருச்சு. அப்பல்லாம் காசே குடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் போயிருச்சு. இப்ப வந்து இல்ல ஒரு கொடி எம்கே நீங்க கட்டுனா கூட பரவால்ல சப்போர்ட் பண்ண சொல்றீங்க. நான் சொல்றேன்னா, தேர்தல் நிக்கிறவனே பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒருத்தன் இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சர் இருப்பான். நல்லா இது பண்ணிட்டு இருப்பான். சமுதாயம் இது பண்ணிட்டு இருப்பான். அவன் நிப்பான். அவனுக்கு அவ்வளவு செலவே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? சும்மா ஒரு இது மட்டும் அந்த என்னது நோட்டீஸ் மட்டும் குடுத்துட்டு பார்த்தீங்களா? அதான் சிம்பிளா இருக்கும். இல்ல ப்ரோ. அதான் சொல்றேன். சாமானியன் வந்து வர்றதுன்னா இப்ப ரொம்ப சிரமம்னு சொல்றேன். நான் அதான் சொல்ல வர்றேன். உங்களுக்கு இப்ப வந்து என்னன்னா, அப்ப அதான் கொடி கொடி முதற்கொண்டு எல்லாம் கட்டுனாய்ங்க. நான் அவனுங்க ஏடிஎம்கேலே பார்த்துக்குவானுங்க. அந்த மாரி டிஎம்கே வரனாலும் டிஎம்கேலே பார்த்துக்குவாய்ங்க. அது காசெல்லாம் இது பண்ண மாட்டாய்ங்க. ஏதோ டீ வாங்கி குடுப்பாய்ங்கன்னு வச்சுக்கங்களேன். அவ்வளோதான் பண்ணுவாய்ங்க. இப்ப வந்து குவார்டரு, பிரியாணி இதெல்லாம் இருந்தா மட்டும் தான் போறாய்ங்க. அதுக்கு முன்னாடி ரூ. 200 காசு. ஆமா. இது மக்களோட ரொட்டீன் அப்பல்லாம் ஆயிப்போச்சு. வந்து இது சமுதாயத்துக்காக ஒண்ணுமே போராடுறியா? பண்ண முடியாது. ஏதாவது உனக்கு நல்ல பேர் இருக்கா? நீ டீச்சரா இருக்கியா? பெரிய ஆளா இருக்கியா? சேரலாம். இப்ப எப்படி தெரியுமா? நீ பணக்காரனா தான் சேர முடியும். நீ ரிஜிஸ்டர் பண்றது கோடிக்கணக்குல இருந்தா தான் உள்ள சேரவே முடியும் நீ. நிக்கவே முடியும். அப்படி ஆயிப்போச்சு இப்போ. ஆமா. காஸ்ட்லி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, 2, 3 படம் நடிக்கிறாய்ங்க ப்ரோ. இல்லைன்னா பாப்புலாரிட்டி எதுலோ ஒண்ணுல பாப்புலர் ஆயிடுறாய்ங்க. ஏதோ ஒரு சமூக ஊடகத்துல வந்து ஒரு பாப்புலர் ஆயிட்டான்னு வச்சுக்கங்களேன், உடனே அரசியல்ல போய் சேர்ந்துடுறேன் அப்படின்ட்டு போயிடுறாய்ங்க. அது ஒரு இது மாரி ஆயிப்போச்சு. அரசியல்ங்கிறது ஒரு பிசினஸ் மாரி ஆயிப்போச்சு அது. இவ்வளோ காசு போட்டா இவ்வளோ காசு எடுக்கலாம் அப்படின்னு மாரி ஆயிப்போச்சு அது. ஆமா. அது சோசியல் மீடியா சொல்றீங்க. ஒரு ஊர்ல சமூக எப்படின்னா, சுகாதாரம் அப்படி. ஏதாவது கல்யாணம் அவன கூப்பிடுறது. இப்ப நீங்க கல்யாணம் நடக்குதுன்னா, உள்ள வந்து நான் உங்களுக்கு காசு குடுப்பேன். அப்படியே பிரபலப்படுத்துறது, பேனர் அடிக்கிறது. அந்த மாரி அப்புறம் இந்த ஊர் திருவிழால வந்து பண்றது, சைக்கிள் தர்றது. அந்த மாரி அப்படி அப்படி பண்ணுவாங்க. பிராண்ட் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஊர் சைடுலாம். ஆமாங்க. மொத பணத்த ஆமா. வச்சு. அதான் கடைசில இப்ப இப்ப எந்த ஒரு அமைச்சருமே, எந்த ஒரு எம்எல்ஏவுமே வந்து நன்றி சொல்லக்கூட இங்க வந்து ஜெயிச்சாய்ங்க நன்றி சொல்லக்கூட நான் வரலைன்னு வச்சுக்கங்க. ஆனா என்னன்னா, அவிங்க எப்படி பார்க்குறாய்ங்கன்னா, இப்ப இப்ப நான் ஓப்பனா சொல்றேன்னா, நாங்க அ வந்து இப்ப இருக்கிற அமைச்சரோட ஒரே ஜாதி தான்னு வச்சுக்கங்களேன் எல்லாமே. அப்படிங்கும்போது அந்த ஒரு இதுலயும் பார்க்குறாய்ங்க. அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துட்டு, அதுக்கு வந்து உங்களுக்கு அ அது வந்து அ ஒ அதுல இருக்கிற முக்கியமான ஆள மட்டும் எடுத்து அந்த ஆள மட்டும் கவனிச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு கீழ இருக்கவன்லாம் அப்படியே ஆட ஆரம்பிச்சுடுறானுங்க.
நான் சொல்றது புரியுதுங்களா? ஆமா, 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 அந்த ஆமா. மாரி இருக்குது. ஜாதி வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன் ஏன் இப்ப சொல்றேன்னா, இப்போ அதுவும் கிராமத்துக்குலாம் போனீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் இருப்பாய்ங்க. புரியுதா இல்லையா? ஒரு 2, 3 ஜாதி தான் இருப்பாய்ங்க. அதுல ம். ஒரு ஜாதி வந்து நெறைய இருப்பாய்ங்க. எல்லா இடத்துலயும் சொன்ன எல்லா இடத்துலயும் இருப்பாய்ங்க. எல்லா பதவியிலயும் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல பெரிய ஆளா இருப்பாய்ங்க. ஸோ நீங்க சொன்ன மாரி அடுத்து, அடுத்து அந்த ராஜா மாரி தான் வந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. எனக்கு இல்ல இன்னொன்னு ப்ரோ. இப்ப இப்ப கிராமத்துல மட்டும் தான் எங்க பகுதியில வந்து 80, 90 80, 89% 90%லாம் போலிங் ஆகும்னு வச்சுக்கங்க. இப்ப எங்க பூத்ல வந்து 1100 ஓட்டு இருக்கு. 1200 ஓட்டு இருக்கு. ஆனா நான் எங்களுது வந்து 1200 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 1100 ஓட்டு பக்கம் போலிங் ஆயிரும். ஒரு 100 ஓட்டு, ஒரு 120 ஓட்டு இந்த மாரி தான். அந்த 1050க்கு மேல போலிங் ஆயிரும்னு வச்சுக்கங்களேன். எல்லா பகுதியுமே இப்ப தர்மபுரிலாம் அதிக போலிங்க. அங்கலாம் போன சமயம்லாம் பார்த்தீங்கன்னா, அது மாரி கிராம பகுதியில அதிக போலிங்க. அதே இந்த படிச்சவன்லாம் இருக்கானுங்க பார்த்தீங்களா, இந்த சென்னையில இருக்கவனுங்க, இந்த மாரி அந்த பகுதியில இருக்கவனும் போலிங்கே ஆகல. 40% 50% இந்த உட்காந்துக்கிட்டு இந்த சமூக ஊடகத்திலயும் அதையும் கரெக்ட்டு. பேசிட்டு இது பண்றனால ஓட்டு போட மாட்டேங்கிறானுங்க. ஆமா. இது என்ன ஒரு இதுன்னே அதான் தெரியல. இல்ல இல்ல அங்க நமக்கு லீவ் 2 விட்டா இவங்க என்ன 2 இஷ்யூ பண்றாங்கன்னா, இருக்கு. எங்கேயாச்சும் என்ஜாய் 2 பண்ண இஷ்யூ ஒண்ணு போயிடுறானுங்க. இருக்கு. அதான் சொன்னேன்ல, இப்ப ஊர் சைடுலாம் ஒண்ணு கிராமம்லாம் போனீங்கன்னா, ம். அங்க ஜாதி பேஸ் தான் இருக்கும். ஏன்னா, அந்த 4 ம். ஜாதி தான் இருப்பாய்ங்க. ஒருத்தன் வந்து டாமினேட்டா இருப்பாய்ங்க. புரியுதா இல்லையா? அந்த ஊர் ஆட்சி தலைவர் அது இதுன்னு இருப்பாய்ங்க ம். வச்சுக்கங்களேன். ம். ஆனா, அங்க வந்து என்னதான் ஜாதி இருந்தா கூட அந்த அரசியல் ஈடுபாடு இருக்கும். அவன் ஜாதி வெறி பிடிச்சவனா இருந்தா கூட அரசியல் ஈடுபாடு இருக்கும். சென்னையில பார்த்தீங்கன்னா, சென்னையில தான் நீங்க ம். ஜாதிலாம் பிரேக் பண்ணலாம். ஏன்னா, எல்லா ஜாதிக்காரனும் இருப்பான். கரெக்ட்டா இல்லையா? ஆனா, சென்னையில என்ன மேட்டர்ன்னா, ஆமா. அவன் படிச்சு ஒரு இதா வந்ததுனால அவனுக்கு இன்னும் அந்த அரசியல் ஈடுபாடே இருக்காது. அவன் சும்மா சினிமா, சோசியல் மீடியா நீ சொன்ன சோசியல் மீடியா கத்திட்டு இருப்பானே தவிர, ஓட்டு போட வரமாட்டான். இப்ப என்ன மேட்டர்ன்னா, இது வொர்ஸ்ட்டா, அது வொர்ஸ்ட்டான்னு நம்மளுக்கு தெரியல. புரியுதா இல்லையா நான் சொல்றது? அ இல்ல. இப்ப அதான் சொல்றேன். இப்ப இங்க யாரு தீர்மானிக்கிறான்னா, கிராமம் தான் தீர்மானிக்குது. பாருங்களேன் நீங்க. ஒரு சாதாரணமா அந்த போலிங்ல பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல. நீங்க வந்து சென்னையில இருக்க படிச்சவன் பூரா அங்க இருக்கான். படிச்சவன் பூரா ஓரளவுக்கு அவன் அந்த நாகரீகத்தின் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான். இங்க இருக்கீங்க, நாங்க கீழ இருக்கோம்னு வச்சுக்கங்களேன். அங்க அங்க இருக்கான். அப்படி போகும்போது உங்களுக்கு அத ஒரு அ அந்த ஓட்டு கூட போட முடியாம அதான். அவனுங்க போட இல்ல முடியாம இப்போ வளர்ச்சின்னா, ஒரு நம்ம அது ரூட்ட அதுக்கு தான் மறக்காம வளர்ச்சி அடையணும். நான் வந்து சாப்பாடு சாப்பிடாம பர்கர் சாப்பிட்டா வளர்ச்சி கிடையாது. அது மாரி ம். நான் ஓட்டு போட மாட்டேன். ஆனா என்னன்னா, இங்க உட்கார்ந்து அமெரிக்கன் பிரசிடென்ட்ட பத்தி பேசிட்டு இருப்பானா, அது வந்து வளர்ச்சி கிடையாது. இவனுங்க அதான் வளர்ச்சின்னு நெனச்சுட்டு இருக்காய்ங்க. ஊர்ல என்னன்னா அ ஆ இப்ப இதனால தான் தளபதியே வந்து அவரு அவரு வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து கீழ இப்ப எங்க ஊர்லயே வந்து வச்சு வச்சு இப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த மாரி கிராம பகுதியில வந்து உங்களுக்கு கிளை செயலாளர்ன்னு போடுறாங்க ப்ரோ. அதுல வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே தான் இருக்காய்ங்க. இப்ப தேமுதிக கூட இல்ல. இந்த பகுதியெல்லாம் சொல்றேன். இங்க கொங்கு பகுதி இதெல்லாம் அந்த மாரிலாம் 2 ஏடிஎம்கே, டிஎம்கே மட்டும் தான் இருக்குது. அதுல வந்து கிளை செயலாளர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. இவிங்க வந்து டக்குனு அங்கருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்னா, இங்க உட்காந்து வேலை செய்றானுங்க. அதே வந்து இவிங்க டிவிகேலலாம் இன்னும் போடவே இல்ல. ஏன்னா, இது வந்து டிவிகேல இன்னும் அந்த இதெல்லாம் அந்த இது போடணும். போட்டு கொண்டு போகணும் மக்களுக்கு. அப்பதான் வந்து இன்னும் கொஞ்சம் ஓட்ட வந்து பெர்சன்டேஜ் இது பண்ண முடியும். இப்ப இதெல்லாம் பேசுறாரு ஓகே. பெரம்பலூர்லாம் வந்து பேசுறாரு. ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லா பிரஸ் மீட்லாம் ஆமா. அடிக்கடி இப்ப இப்ப பண்ணணும். விஜய்னா, விஜய் வந்து அவரு இவ்வளோ பெரிய ஆக்டரு, நெறைய இவ்வளோ விஷயம் பண்ணி பாப்புலர்னால அத வந்து ஒரு இதா யூஸ் பண்ணலாம். ஏன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜாதி வெறி இருந்தா கூட அவனுக்கு அந்த ம். சினிமா வெறியும் இருக்கும் அவனுக்கு. போய் விஜய்டா அப்படின்னு ஒரு இறங்குவான். சினிமா இதுவும் இல்லன்னு வச்சுக்கங்களேன், யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப விஜய் மாரி இல்லன்னா, அதனால தான் விஜய் வந்து நம்ம பாராட்டணும். அவர் வரலன்னா, இப்ப சாதனாலாம் வரவே முடியும். நீங்க சொன்ன என்ன அந்த என்ன சொன்ன நீ சொன்ன மாரி இந்த கட்டமைப்பு உடைக்கிறதே கஷ்டம் அவங்களுக்கு. நீ சொன்னோம்டா, பல வருஷமா அப்படிதான் இருக்கு. நீ சொன்ன மாரி ஏடிஎம் ஆமா, டீம் தான் ஆமா. இருப்பான். அதுவும் நீங்க ஊர் சைட்லாம் போனீங்கன்னா, வேற எவனாலும் நீங்க இது பண்ணவே முடியாது. விடவும் மாட்டாய்ங்க. விஜய்னா ஓரளவு அந்த பேர் இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல. பரந்தூர்னா சில பேர் நேத்து கேட்கறாரு விஜய் ஃபேனுங்கிறாரு. "யோ! இந்த இஷ்யூ எனக்கு தெரியாது ப்ரோ. நான் அடப்பாவி இந்த இஷ்யூ ரொம்ப நாளா போயிட்டு இருக்குன்னா." அந்த மாரி அட்லீஸ்ட் பேசுறாங்க தெரியுமா? இப்ப ஒரு இஷ்யூ இருக்குன்னு. அந்த மாரி ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. அவர் பேர கரெக்ட்டா இது பண்ணணும். பட் விஜய்யா இருந்தாலும் நீ சொல்ற மாரி ஒண்ணும் இது வந்து ஒரு பெரிய மராத்தான் மாரி தான். புரியுதா? நீ சொன்ன மாரி அது அது வந்து நீ சொன்ன மாரி எல்லாம் அப்படியே இந்த இது மாரி தான். என்ன சொல்றது? கேன்சர் மாரி பரவி கிடக்குது. ஜாதி, ஏடிஎம்கே, டிஎம்கே ஒரு இதுவும் ஃபேமிலியா இருக்காங்க. இப்ப நம்ம அது கடைசியில உடைச்சுருவானுங்க ப்ரோ. காசுல ஆ உடைச்சுருவானுங்க. அவங்கள்ட்ட காசு ஏகப்பட்ட காசு இருக்கு. கிடக்குது. அதான் மேட்ரு. அவனுங்க வந்து பெரும் முதலைகள் மாரி. ஒண்ணுமே பண்ண முடியாது. இவிங்க வந்து கொடி வச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணலாம். ஆனா பெர்சன்டேஜ் ஓரளவுக்கு வாங்க முடியும். அவனுங்க வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு அது நீங்க அந்த அந்த வொர்க்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், "டேய் இப்படிலாம் வொர்க் பண்ணீங்கன்னா, இந்தியாவே வல்லரசு ஆயிருமேடா" அப்படின்னு மாரி அந்த எலக்ஷன் அப்போ வொர்க் பண்ணுவானுங்க ப்ரோ. அது வந்து அவனுங்க அரசியல்வாதி வொர்க் பண்றத பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், "டேய் இந்த மாரிலாம் வொர்க் பண்ணீங்கன்னா பெரிய வல்லரசு ஆயிடும்டா ப்ரோ." ஒரு 5 வருஷத்துக்கு இது மாரி நல்லா அதவே கன்டின்யூ பண்ணான்னு வச்சுக்கங்க, பயங்கரமா வொர்க் பண்ண பயங்கரமா வல்லரசு ஆயிருமே அப்படின்ற மாரி இருக்கும். அது எல்லாம் பெரிய 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 இந்தியா இதுக்கே வந்து வல்லரசுனா டஃப் அவன் அவன் குடுப்பானுங்க. இதாயிடுவான்ல, பிச்சைக்காரன் ஆயிடுவான்ல. அது அதான மேட்ரு. அங்க தான் கான்செப்ட்டே இருக்கு. நீ
இல்ல அந்த அளவுக்கு அவன் அந்த இது பூத் ஸ்லிப் வச்சுக்கிட்டு, அந்த ஒரு வாக்காளர் பட்டியல் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் கையில ஃபிங்கர் டிப்ஸ்ல ஆமா. வச்சிருப்பானுங்க. அப்படி எம்கே ஒண்ணும் வச்சுக்கிட்டு இல்ல. அவனுங்க இப்ப வேலை ட்விட்டர்லயே செய்யணும்னு பாருங்களேன். எத்தன சோசியல் மீடியால பேர் பாருங்க. எப்படி பண்றாங்க இப்ப டிஎம்கே. ம். இப்ப விஜய் இந்த பேசினாரா, அதுக்கு எவ்வளவு அடிப்பாங்க இப்ப டப் டப்னு போட்டு. அது பாருங்க அது ஒரு பெரிய விஷயம் தானே. அது கெட்டதாவே இருக்கட்டும். ஆனா எப்படி பண்றாங்க நீங்க சொன்ன மாரி தான். எப்படி டப்பு ம். டப்னு இத பண்ணுங்கடா, அத பண்ணுங்கடா, அத பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு. நீங்க சொன்ன மாரி இந்த ஈடுபாட வந்து நாட்டு டெவலப்மென்ட்க்கு ஈடுபாடு நீங்க காமிச்சிருந்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி வல்லரசே ஆயிருக்கலாம். கரெக்ட்டா? அதான் சொல்ல வர்றீங்க. ஆமா, ஆமா ப்ரோ. அதத்தான் சொல்றேன் நானும். போட்டு நீங்க சொன்னா அதான் எல்லா இடத்துலயும் அதான் சொன்னேன்ல அந்த விஷயத்துல டிஎம்கே நமக்கு நல்லதுக்கு இத விட்டுருவோம். அத தவிர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து இப்போ சொல்றாய்ங்க. இப்ப ஐடி விங் இதெல்லாம் இப்ப சொல்றாய்ங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது யார் தெரியுமா? டிஎம்கே தான். சோசியல் மீடியா டெவலப் ஆகும்போதே ஸ்டார்ட்டிங்ல வச்சுட்டாய்ங்க. எப்படி டெவலப் ஆகணும்? அது மாரி டிவி ஸ்டார்ட் ஆகுதா? டிவி சேனல வாங்கு. ப்ரோ அவருங்க யார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சா? சன் அ நியூஸ்லாம். யார் ஆரம்பிச்சா? எல்லாம் அதான். அவனுக்கு தான். கேபிள் டிவி ஆரம்பிச்சது அவன் தானே இவனு. ஆனா சன் டிவிலாம் அவனுக்கு தானே. அதான். ஆமாங்க, ஆமாங்க. ஆனா அவிங்க வந்து ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கானுங்க ப்ரோ. இப்ப வேற எந்த கட்சியிலயுமே அது மாரி பேச்சாளர் கிடையாது. ஜெகத் ரட்சகன்லாம் பேசுறத பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ராசா பேசுறது, அந்த தமிழ்ல பத்தி உள்ள ஆமா. போயிட்டாங்கன்னா, அது ஒரு மாரி இருக்கு. ஒண்ணும் அப்படியே இல்ல எம்கே. இப்ப இழுத்துருவானுங்க. ஒண்ணும் இல்ல. இந்த முத்துக்குமரன் அது பாருங்க. சாதாரண பேசுறவன அவனே தூக்கி வச்சிருக்காங்க பாருங்க. ம். நீங்க யாரா இருந்தாலும் பிடிச்சிருவாய்ங்க. அதாங்க. அது இல்ல அந்த மாரி வளர்க்குறானுங்க ப்ரோ அவனுங்க. அவனுங்க அதான் அந்த அந்த ஆமா. மாரி தேர்ந்தெடுத்து உள்ள கொண்டு வந்துர்றானுங்க. வேற இது மாரி தான் பண்ணணும். இது மாரி அது நெறைய வந்து பண்ணா தான் கலைஞர் தான் எம்கே. நீங்க அதெல்லாம் ஆட்கள் கலைஞர பாராட்டி தான் ஆகணும். புரியுதா இல்லையா? ஆமா. அதான் அந்தந்த ஒரு செட் ஆஃப் இதுக்கு வந்து தனித்தனியா ஒரு குழு அமைச்சு பண்ணிட்டு இருக்காய்ங்க. அது நல்லா அது அந்த அந்த இப்ப ஒரு ஒரு கூட்டத்த வந்து நீங்க வந்து ஒரு கைக்குள்ள வச்சிருக்கணும்னா என்ன பண்ணணும்? சும்மா போயிட்டு 2 வார்த்தை பேசினாலும் ஆகாது. அ அது வந்து நல்லா ஃப்ளோல வரணும். நெறைய தமிழ் பேசணும். நெறைய அந்த இடத்துல இந்த ஸ்பான்டினிட்டி நல்லா பேசணும்ல. அது வந்து நெறைய பேர்த்த அவனுங்க உருவாக்குறானுங்க. உருவாக்கி அந்த கூட்டத்த உட்கார வைக்கிறானுங்க. அப்படிங்கும்போது தன்ன போல வந்து அவனுங்க அப்படியே மாறிருவானுங்க. அவன் ஆக்சுவலா வந்து அவனுங்க சொல்றதெல்லாம் செய்யறதில்ல. ஆனா வந்து அவனுங்க அந்த மேஜிக் பண்றானுங்கல்ல, அது வந்து அவனுகிட்ட கைவந்த கலையா இருக்கு. அந்த அததான் ஃபார்முலால விஜயே தான் சொல்லுவாரு. விஜய்ல இவனுங்க எடுக்கணும். நல்ல நாடக நடிகர்கள். கரெக்ட்டா அவனுக்கு என்ன பண்ணி அவனுக்கு தெரியும். அப்படி சொல்லுவாரு பாருங்க. பாரதியார் சொல்லுவாரு பாருங்க விஜய் ஸ்பீச்ல. ஆக்சுவலா உண்ம அது. கரெக்ட்டா தெரியும் அவனுக்கு. நீங்க சொன்ன மாரி தான். கரெக்ட்டா எலக்ஷன் டைம் வருதா? என்ன பேசணும்? எப்படி மூவ் பண்ணணும்? அதான் இவரு கரெக்ட்டா இது பண்ணாரு. எக்ஸ்போஸ் பண்ணாரு. என்ன பண்ணுவாருன்னா, இதே மாரி இன்னொரு இடத்துல ஏதோ வந்துச்சான். விவசாயிகள் எதிரா. அதுக்கு வந்து ஆதரிச்சாங்களாம். டிஎம்கே. ஏன்டா அங்க ஆதரிப்ப, இங்க ஆதரிக்க மாட்டியா? அதான் புரியுதுங்களா? அதான் அதான் நம்ம நீங்க சொல்ற அரசியல். அவனுக்கு கரெக்ட்டா தெரியும். எங்க ஏத்தணும்? எங்க குறைக்கணும்? அதான் எப்ப அடிக்கணும்? எப்ப இது பண்ணணும்? கரெக்ட்டா இல்லையா? அந்த மாரி. இந்தா வச்சுக்கோ ஒரு ரூ. 5,000 இந்தா வச்சுக்கோ 1,00,000 இந்தா வச்சுக்கோ அரிசி. அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா ஏத்தி இறக்குவாய்ங்க. ஆனா ஸ்டாலின்லாம் சரியில்லன்னு வச்சுக்கங்களேன். நீங்க கலைஞர் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன விஷயத்த வந்து கரெக்ட்டா பண்ணுவாரு. உங்களால அவங்கள தப்பே சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இப்ப இப்ப 24 இப்ப 24 அடுத்த வருஷம் 25ங்களா? அடுத்த வருஷம் இல்ல இது 25 பொங்கல் தொகுப்பு பாருங்களேன். 25 தான் இருக்கும். பயங்கரமா குடுப்பாங்க. பய 25, 26ல தான் உங்களுக்கு ஆமா. எலக்ஷன் வருதுங்களா? 26, 25, 26க்குலாம் வந்து அடுத்த வருஷம் வந்து ரூ. 1000 குடுப்பானுங்க. ரூ. 1000 குடுத்தாலும் குடுப்பாய்ங்க திடீர்னு. ஆ. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3000 பாருங்களேன். அதான் எங்க சொல்றேன். இருந்து நம்ம குடுக்குறாங்க? ஆளுங்க இப்ப மக்கள் இப்ப பணம் ஒண்ணும் தானே. இல்ல. நீங்க 1000 தரேன்னா, ஏன்டா இப்ப என்ன 1000 தர? போன வருஷம் கம்மியா தானே குடுத்த. எலக்ஷன் வந்தா கூட குடுப்பியா? அப்படின்னு யோசிக்க மாட்டேன். நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? அப்பா 1000 தரான்ல அவ்வளவுதான் வாங்கி வச்சுக்கோ. நான் கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன் எனக்கு. புரியுதா இல்லையா? எனக்கு இப்ப தரானே அந்த மாரி ஆயிடும். புரியுதா? அத கரெக்டைஸ் பண்ணிப்பாய்ங்க. அதான் அவைங்க தனித்தனியா கவர்றாய்ங்கல்ல ப்ரோ. இப்ப அ குடும்ப தலைவினா இது 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 இந்த இந்த இடத்துல இந்த பால் போட்டா அந்த அம்மா போல்ட் ஆயிருவாய்ங்க அப்படின்னு அவைங்களுக்கு தெரியுது. குடும்ப தலைவிக்கு இத்தன இவ்ளோ ஓட்டு இருக்காய்ங்க. இந்த மாரி திட்டங்கள் இது பிக் பண்ணா பிக் உடனே பாஸ் அவைங்க தான் அவனுங்க. நம்மளுக்கு பிக் ஓட்டு பாஸ் அவனுங்க. பிக் போட்டுருவாய்ங்க பாஸ் தான் அப்படின்னு. அவனுங்க. கரெக்ட்டா அவனுக்கு இந்த டாஸ்க் வச்சா டான்னு தெரியும் அவனுங்களுக்கு. அதனால தான் சொல்றேன். பிக் பாஸ் மாரி தான் அதான் ப்ரோ டிஎம்கே அது. இதெல்லாம். அரசியல்ன்றது. நீங்க சொன்ன மாரி தான் எந்த பால் பட்டா எவன் மடங்குவான்? என்ன இது பண்ணணும்? யார கீழ வச்சுக்கணும்? கரெக்ட்டா வச்சுப்பாய்ங்க. இப்ப இவரு என்னதான் வந்து பேசிட்டாரு. ஆனா இவரு பேசிட்டாருன்னு ஒரு பக்கம் வந்து விஜய் போய் பரந்தூர்ல பேசியிருக்காருன்னு வச்சுக்கங்களேன். இத வந்து அவனுங்க ஆ அது எதிர்ப்புன்னு சொல்லி இது பண்ணலாம். ஆனா வந்து எப்படி பண்றான்னு தெரியல. அவனுங்க வேணும்னே கூட மறுபடியும் அத அத அந்த அந்த ப்ராஜெக்ட்ட வந்து கேன்சல் பண்ணாம கூட வைக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேன்சல் பண்ணாம மறுபடியும் என்ன சொல்றேன்னா, ஆமா. இப்ப அந்த செக் மேரேஜ்ல ப்ராஜெக்ட்ட வந்து இப்ப என்ன மேட்டர் விஜய்க்கு என்ன அட்வான்டேஜ்னா, இப்ப அத பண்ணிட்டாங்கன்னா, பாத்தியா விஜய்லாம் சொன்னாரு. அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நல்ல பேர் வந்துரும். பண்ணலன்னு வச்சுக்கங்க, பாத்தியா சொல்லியும் பண்ணல அப்படின்னு ம். சொல்லிட்டு இவர் மேல திருப்பியும் நல்ல பேர் வரும். புரியுதா இல்லையா? ஈ ஈ ஈகோ ப்ராப்ளம் மாரி ஆ ஆயிரும். நீ விஜய்க்கு சொல்லி நான் பயந்துட்டாங்க பண்ணணுமாடா? அப்படின்ற மாரி அப்படி ஆயிரும். ஆயிடும். கரெக்ட்டா அதுக்கு இல்லையா? விடமாட்டானுங்க. ஆமா. அதுக்கு விடமாட்டானுங்க வேற. அது என்ன நடக்க ஆனா இவரு போகுதுன்னு நல்லது தான் தெரியலைங்க. ஸ்கோர் பாயிண்ட். அதான் சொன்னேன்ல. இது விஜய்க்கு அதான் இதெல்லாம் ஓகே. பேசுற பேச்சாளர் அதெல்லாம் ஓகே தான் எனக்கு. நீங்க சொன்ன மாரி
என்னன்னா விஜய் சேலஞ்ச் என்னன்னா, இந்த மாரி பேசுறதோ, அரசியல் பண்றதோ பிரச்சனை கிடையாது எனக்கு. என்னன்னா டிஎம்கேலாம் ஏன் இப்படி வளர்ந்துச்சுன்னா, அவனுங்க ஒரு ஊர்லயும், ஒரு தொகுதியிலயும் ஒரு ஆள் வச்சிருப்பாய்ங்க. இப்ப டிஎன் நேருன்னா திருச்சியில வந்து கிங்கா இருப்பாரு. ம். புரியுதா இல்லையா? இப்ப அழகிரினா மதுரையில அந்த மாரி ஆமாமா. ஆட்கள உருவாக்கணும். இப்ப நான் நல்ல தலைவனா இருக்கலாம். ஆனா எனக்கு கீழ இருக்க ஒருத்தனும் ஆளுங்க இருக்கணும். அப்படிதான் டிஎம்கே டெவலப் ஆச்சு. கரெக்ட்டா இல்லையா? அதுதான் இப்ப சேலஞ்ச் இருக்கு. ஆமாங்க, ஆமாங்க. ஏன்னா நம்ம ஒழுங்கா இருக்கலாம். அவரு கீழ இருக்க ஒழுங்கா இல்லன்னா முடிஞ்சு போச்சு. முடிச்சு விட்டுருவாய்ங்க நம்ம ஆளுங்க. டிஎம்கேல அதான் நீ சொன்ன மாரி ஒண்ணும் இல்ல. ஆமா ட்விட்டர் தோழர். இருக்குன்னா அதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கான். இந்த இடத்துல மேடை பேச்சாளர்னா அதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கான். இப்ப உங்க ஊர்னா உங்க ஊர்ல ஒரு ஆள் இருப்பான். நல்லா பேசுற பாத்தே கரெக்ட்டா இல்லையா? கரெக்ட்டா புடிச்சுருவாய்ங்க அவனுங்க. கரெக்ட்டா ஆமா அந்த ப்ரோ. சினிமால ஆள் எடுக்கிற மாரி எடுத்து வச்சுருவாய்ங்க. இவன் அதுதான் அது ரொம்ப கஷ்டம் இவனே. அது வந்து சாதனை அது பண்ணவே முடியாது. ஒரு சினிமாக்கு ஆள் எடுக்கிற மாரி எடுக்க முடியும். ஏன்னா அவனுக்கு எல்லாமே தெரியும் ரூட்டு. நீ எந்த கிராமம் குக்கிராமம் போனா கூட அங்க ஒரு ஆள் இருப்பான் டிஎம்கேக்குன்னு. இப்ப நீங்க நேத்து முத்துவீரன் சொன்னீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் நானே எனக்கு உண்மதான் ப்ரோ. ஆச்சரியமாயிருச்சு. பாத்தியா ஒரு பையன் ஒரு வரான் நல்லா தமிழ் பேசுறான் டக்குனு புடிச்சுருவாய்ங்க பாருங்க. வாடா நல்லா பேசுற வாடா. ஒரு பட்டிமன்றம் நடத்துடா. அதுக்கு கஷ்டம் தெரியுமா? அவ்வளவுதான். அவனுக்கு அங்கீகாரம் தானே. எந்த கட்சியா இருந்தானே இப்ப அவன் வந்து கொள்கையில் நின்னுட்டு இருக்கான்னா, அவன் எப்படி இது பண்ண முடியும்? நம்மளுக்கு ஒரு புகழ் கிடைக்குது, அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்ட்டு போயிடுறான். ஆமா. இப்ப சீமான் நல்லா பேசுறாருன்னா, சீமான் ஒரு காலத்துல பேச்சாளர் இருந்தா தானே, கட்சிக்கு பேசுனவன் தானே வரலாம். கரெக்ட்டா இல்லையா? ம். அந்த மாரி பேசினவன் ஆமா எல்லாரும் ப்ரோ. பாருங்க. எல்லாரையும் பிடிச்சிருப்பாய்ங்க அவனுங்க. டிஎம்கேவோ யாராவது நீ நல்லா பெரியார பத்தி பேசுறியா? வா பெரியார பத்தி பேசு. பெரியார பத்தி பேசு. அப்படி சொல்லிட்டு. அந்த மாரி ஏடிஎம் கூட இருக்காது பாத்துருக்கீங்களா? ஏடிஎம்கேல அப்படி இருக்காது. ஏடிஎம் பார்த்தா அந்த மாரி பெரிய படிச்ச அவ்வளவு அறிவாளிகள்லாம் இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா அதான் அவங்க ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு வந்து நான் சொன்ன வச்சு கேட்டா போதும். அதான் அவங்களுக்கு தேவை. யாருக்கு? ஜெயலலிதா சொல்றேன். அது வேற ஸ்ட்ராட்டஜி. விஜயகாந்த்லாம் அப்படிதானே. விஜயகாந்த் கீழ யாருமே இல்லையே. இப்ப அப்படிங்கிறது விஜயகாந்த் வந்து ஒரு பல பேர உருவாக்கியிருந்தாருன்னா, அப்படி இருந்திருக்கும். ஆனா உருவாக்கலையே அவரு. உருவாக்க விடல அது ஒரு விஷயம். இல்ல அது அது கரெக்ட்டான ஒரு டைம் ப்ரோ அவரு. ஆனா அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. இருந்திருந்தாருன்னா மாசா இருந்திருக்கணும். ஆமாமா. கரெக்ட்டான டைம் தான். அவரும் இந்த மாரி ஆனா தானே இப்ப வந்து நேத்து விஜய் பண்ண மாரி இறங்கியிருப்பாரு அவரு. குடுத்து அவரு வைக்கல. தானே பயப்பட மாட்டாரு. வந்து இறங்கி பேசிட்டு இருப்பாரு. பறந்துகிட்டு வந்துட்டு. ஆனா என்னன்னா, அவர்ட்ட என்னன்னா, இன்னும் தலைவன் பச்சையா பேசி பேசி விட்டுருவாரு வாயில. அந்த கண்ட்ரோல் இருக்காது. அதான் நம்ம ஆளுகிட்ட. இல்ல அது அவர்கிட்ட என்ன தெரியுங்களா? அவரு வந்து அந்த ஒரு அ இதுல பிரஸ்ஸ சந்திக்கிறது அடிக்கடி சந்திப்பாப்ல. ஆமாமா. அது ஒரு நேச்சுரா இருக்கும். "டேய் பார்றா நம்மள மாரி ஒருத்தன் பேசுறான்டா" அப்படின்னு மாரி. இப்ப விஜய் கிட்ட இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இவரு வந்து இப்ப வரமாட்டேங்கிறாப்ல. வெளில வந்து பிரஸ் சந்திக்கணும். ஆமா ப்ரோ பிளஸ்ஸோ, மைனஸோ சந்திக்கணும். ஆனா நீங்க அண்ணாமலை பாத்தீங்களா? விஜயகாந்த் மேட்டர்ல பாத்தீங்கல்ல, திட்டுற மாரி ஆகுறது, ஓவரா கேள்வி கேட்டு ட்ரிகர்